அவனுடைய அன்பை காட்டுகிறது. போவாசுக்கு பிறகு வேதத்திலே மகளே என்று அழைக்கிறவர் இயேசுதான். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட போது அவளை அவர், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறுகிறார். போவாசை குறித்து வாசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் நிழலாட்டமாகவே எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு ஒரு உத்தமமான மனிதனாய் காணப்படுகிறார் இந்த போவாஸ். கர்த்தருடைய பெரிதான கிருபையே இந்த ரூத் புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் 3-4 தலைமுறைக்கு பிறகு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இது எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே கர்த்தருடைய அன்பும் அழைப்பும் மீட்பும் நிறைவாய் காணப்படுகிறது. போவாஸ் நடுராத்திரி தூக்கத்திலிருந்து தானே எழுந்திருக்கிறான். அப்போ கூட மறக்காம என்ன சொல்றான், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று கூறுகிறான். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், வாலிபர்கள் என்று இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். அப்படி என்றால் போவாஸ் ஒரு வாலிபன் அல்ல, அவன் ஒரு நடுத்தர வயதுடையவனாய் இருப்பான்